கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக. அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ChatGPT வந்து ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சேட் பாக்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ChatGPTனா என்ன, ChatGPTயில் வந்து தமிழில் கான்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இருந்தது. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ChatGPTக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இன்னும் சிலருக்கு வந்து அதை பற்றியான புரிதலும் இல்லை. அது அங்கிருந்து உதயமானது தான் இந்த வீடியோ கான்டென்ட்டுக்கான டாபிக். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. நீங்கள் இங்கேயே இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ChatGPTனா என்னன்னே உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பல டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இருக்கு. லைக் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், SEO, இந்த மாதிரி பல டைப்ஸ் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு டைப்ஸுக்கும் ஃபண்டமெண்டல்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் தான். ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக கான்டென்ட் ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ ஆனால் எனக்கு வந்து கான்டென்ட் எப்படி எழுதுறதுன்னு தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே அந்த அளவுக்கு நான் வந்து க்ரியேட்டிவ் பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு சரியான இது இல்லையோ, ஃபீல்டு இல்லையோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ நிறைய AI டூல்ஸ் வந்து அதுக்காக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டூல்ஸாக நான் பார்க்கறது தான் வந்து ChatGPT. கான்டென்ட் என்ன எழுதவே தெரியாது. லைக் இப்போ நம்ம எஸ்ஏலாம் எப்போ எழுதியிருப்போம், 11th 12th தான் லாஸ்ட்டாக வந்து எஸ்ஏ எழுதுனதே. கையில் நொறுங்க எஸ்ஏ எழுதியிருப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுனதே கிடையாது நான் எஸ்ஏல காலேஜில். பிகாஸ் நான் ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு அந்தளவுக்கு எஸ்ஏ எழுதுறதுல ப்ராக்டிஸும் கிடையாது. டச் விட்டு போச்சு ரொம்ப நாள். அப்படி இருந்தும் நான் வந்து கான்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வந்து தனியாக வெப்சைட்ஸ் வச்சுருக்கேன். அதில் பிளாக் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன், ChatGPT வந்து எனக்கு எவ்வளோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு நீஷை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நான் வந்து நீஷ்னா ஒன்றும் கிடையாது. நான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் அப்படின்ட்டு கூகுள் போட்டு பார்த்தேன். நீஷ்னா நம்ம என்ன சொல்லலாம், டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஃபினேஷன் தான் கூகுளில் வந்துச்சு. பட் உங்களுக்கு இது புரியுதான்னு தெரியல, எனக்கு புரியல. பட் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து நிறைய புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறதா உங்களுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. புக் ரிவ்யூ சேனலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா புக் ரிவ்யூ தான் உங்களோட நீஷ். இப்போ உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும், நான் வந்து யூடியூப்ல வந்து ஒரு பிளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ட்ராவல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு நீஷ். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கான்டென்ட்டோ இல்லை பிளாகோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நீஷை வந்து ஃபைன் பண்ணிக்கணும். ஆர் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க போகிறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியோட நீஷ் என்னவோ அதுதான் உங்களோட நீஷாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜிம்க்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக போகிறீங்க அப்படின்னா அந்த ஜிம் தான் உங்களுக்கான நீஷ். இந்த மாதிரி உங்களோட உங்கள் கம்பெனி பிராண்ட் என்னவோ அதுதான் உங்களோட நீஷ். நீஷ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நீஷ் வச்சு தான் கான்டென்ட்டை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது ChatGPTயில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் லைவ் டெமோ கொடுக்குறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ட்ராவல் அப்படிங்கிற நீஷ் வந்து எடுத்துக்கிறேன். நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ல வந்து ChatGPT அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா டாப்பா அதுதான் வரும். அதுல டாப்பா தெரியுற ரிசல்ட்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் நவ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு சாட் போர்ட் ஒன்று நமக்கு தெரியும். என்ன கேட்டீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ நீங்க வந்து ஒரே நீஷ்ல தான் வந்து திரும்ப திரும்ப கான்டென்ட் வந்து ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா ஏஐ வந்து அதுக்கு பழகிரும். அப்போ போக போக அது என்ன பண்ணோம்னா நல்ல ப்ரொஃபஷனல் கான்டென்ட் வந்து நமக்கு அந்த நீஷ்ல வந்து கொடுக்கும். ஸோ என்ன இப்போ கேட்டீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து டிராவல் அப்படிங்கிற நீஷ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கிறதுனால அது ரிலேட்டடா எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3 பேசிக்ஸ் ப்ராம்ப்ட் தான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்னன்னா, எப்படி வந்து ஒரு இப்போ வந்து பிளாங்கா இருக்கேன், என்னோட பேஜ் வந்து பிளாங்கா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டாபிக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து நான் கான்டென்ட் ரெடி பண்ண முடியும்.
கான்டென்ட் எழுதுறது வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த டாபிக்ல வந்து கான்டென்ட் எழுத போறேன் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கே எனக்கு வந்து மைண்ட் பிளாங்கா இருக்கு, என்னால யோசிக்க முடியல அப்படின்னு, அதுக்கு வந்து சாட் ஜிபிடி நீங்க ஹெல்ப் கேட்கலாம். நான் வந்து எனக்கு வந்து டாபிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு. அப்போ அதை நம்ம எப்படி கேட்கறது ப்ராம்ப்ட்ல அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ரொம்ப நேரமா ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இல்ல புரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு இன்புட் தான். லைக் எந்த மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இப்ப கரெக்டா கொஸ்டின் கேட்டாதான் நமக்கான கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி தான். இப்ப நீங்க கரெக்டான கொஸ்டினை கேட்டீங்கன்னா தான் சாட் ஜிபிடி நமக்கு அழகான ஆன்சரை கொடுக்கும். சோ அந்த இன்புட்டை எப்படி நம்ம கொடுக்கறது, அந்த ப்ராம்ப்டை எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம டாபிக்ஸ் கேட்கறது, அதுக்கான ப்ராம்ப்டை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஜெனரேட் a list. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 30 டேஸ்க்கு தொடர்ந்து பிளாக் போட போறேன்னு முடிவு பண்ணிருக்கேன். ஸோ 30 டேஸ்க்கான டிராவல் பிளாக் கான்டென்ட் டாபிக்ஸை வந்து நான் வந்து சாட் ஜிபிடி கேட்க போறேன். அதை எப்படி கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரேட் அ லிஸ்ட் ஆஃப் பிளாக் டாபிக்ஸ் ஃபார் 30 டேஸ். focused on, இங்கதான் நீங்க வந்து ஸ்பெசிபிக் நீஷை வந்து இங்க கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இங்க என்ன எடுத்திருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு டிராவல்னு எடுத்திருக்கோம். ஸோ நான் டிராவலை வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா அழகா வந்து ஒரு பிளாக் டாபிக் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். என்டர் கொடுத்துட்டேன். சி வீக் 1, வீக் 2, வீக் 3 அழகா வந்து நமக்கு டாபிக்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு யோசிக்கிற வேலை மிச்சம். ஓகே, இப்போ நமக்கு டாபிக்ஸ் கிடைச்சிருச்சு, வீக் டாபிக் கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு எப்படி பிளாக் கான்டென்ட் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் நான் வந்து சொல்ல போற செகண்ட் ப்ராம்ப்ட். அதுக்கு எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரைட் a detailed blog post on, இப்போ நம்ம என்ன டாபிக் எடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டாபிக்கே எடுத்துக்கலாம். த அல்டிமேட் கைட் டு பிளானிங் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை காப்பி பண்ணி இங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எப்பவுமே வந்து நம்ம ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்றோம்னா அது மோர் எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எஸ்சிஓனா என்னன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து அதை பத்தி நான் டீடைல்டா பேசுறேன். இப்போதைக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எதுக்காக பிளாக் கண்டென்ட் தான் எழுதுறோம், நிறைய பேர் அதை வந்து படிக்கணும், அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ உங்களோட பிளாக் போஸ்ட் வந்து லாஸ்டா இருந்துச்சுன்னா அவ்வளவு நேரம் யாரும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க மாட்டாங்க வெப்சைட்ல. எது வந்து ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியுதோ அதுதான் அவங்க வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, அதை படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியணும் அப்படின்னா உங்களோட பிளாக் கான்டென்ட் வந்து ரொம்ப எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதுக்காக வந்து நான் என்ன கேட்கறேன்னா சாட் ஜிபிடில இதை வந்து ரொம்ப எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியா எழுது அப்படின்ற மாதிரி நான் கேட்கறேன். அப்போ அவ்வளவுதான். இப்படி கேட்டு நான் இதை என்ட்ரு கொடுக்குறேன்னு வைங்க. ஃபுல் பிளாக் கான்டென்ட் வந்து அவன் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவான். டக்கு டக்கு டக்குன்னு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவான். ஒருவேளை உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்ல வந்து உங்களுக்கு இது வந்து இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இது நம்ம ரீரைட் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். அதுக்கான ப்ராம்ப்டையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே சொல்றேன். வெரி சிம்பிளுங்க. என்ன சொல்ல, ரீரைட் திஸ் பிளாக்.
with a more conversational tone அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் எப்பவுமே வந்து நம்ம பிளாக் கான்டென்ட் போடும்போது கண்டிப்பா ஹேஷ்டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளவு டேக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய பிளாக் போஸ்ட் வந்து சீக்கிரமா ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து இவங்க கிட்டே வந்து ஆட் ரிலவெண்ட் ஹேஷ்டேக்ஸும் இவங்க கிட்டே கேட்குறேன். அப்புறம் SEO ஃப்ரெண்ட்லி டேக்ஸ் அப்படின்னு இவங்க கிட்டே கேட்குறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இதை திரும்ப ரீரைட் பண்ணி அதே டாபிக்கை நான் டிஃப்ரெண்ட் வேல கொடுக்கும். பட் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணி ChatGPT கிரியேட் பண்ணி கொடுக்குற இந்த பிளாக் போஸ்ட்டை வந்து நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்டக்கூடாது. நீங்க உங்களுக்கான இன்புட்டை இதுல கண்டிப்பா கொடுக்கணும். அப்படியே உங்களுக்கு கொடுக்க தெரியல அப்படின்னா நீங்க நிறைய கூகுள் சர்ச் பண்ணலாம், நிறைய புக்ஸ்ல ஏதாவது படிச்சிருப்பீங்க, அந்த டாபிக்ஸ்ல இதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி கிராமர்லியில போயிட்டு ஒரு தடவை வந்து கிராமர் செக் பண்ணிக்கோங்க. கிராமர்லின்றது ஒன்றும் இல்லை, கிராமர் செக் பண்ற ஆப் தான். நீங்க வந்து போட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது வந்து சரியான முறை கிடையாது. பாருங்க, அழகா நமக்கு வந்து ஃபுல் இது நமக்கு கொடுத்துருச்சு. பாருங்க, SEO ஃப்ரெண்ட்லி டேக்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க, ரிலவெண்ட் ஹேஷ்டேக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் பேசிக் 3 ப்ராம்ப்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ இன்னும் முடியல, ஆக்சுவலி இந்த ChatGPT பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.